ஆதார், பான், ரேஷன் அட்டை போன்றவை இந்திய குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த தகவலை டெல்லி போலீசார் சமீபத்தில் தெரிவித்துள்ளனர். ஆதார் கார்டு என்பது 12 இலக்க அடையாள எண் கொண்ட ஒரு ஆவணமாகும். இது ஒருவரின் அடையாளத்தை மற்றும் வசிப்பிடத்தை உறுதி செய்ய பயன்படுகிறது. ஆனால் இது குடியுரிமை அல்லது பிறந்த தேதி சான்றாக இருக்க முடியாது. இந்த நிலைமையை தெளிவுபடுத்த புதிய ஆதார் கார்டுகள் மற்றும் டிஜிட்டல் PDF பதிப்புகளில் இது அடையாள சான்று மட்டுமே, குடியுரிமை அல்லது பிறந்த தேதி சான்றாக இல்லை என்ற வாக்கியம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் அரசு துறைமுகங்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த ஆவணத்தை குடியுரிமை அல்லது பிறந்த தேதி சான்றாக பயன்படுத்துவதை தடுக்க உதவுகிறது. மேலும் ஊழியர்கள் பங்கு திட்டம் கடந்த ஜனவரி மாதத்தில் ஆதார் கார்டை பிறந்த தேதி சான்றாக ஏற்காது என அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஆதார் கார்டின் பயன்பாட்டை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. ஆதார் கார்டு இந்திய குடியுரிமையை நிரூபிக்காது. இந்திய குடியுரிமையை நிரூபிக்க பிறப்பு சான்றிதழ், இந்திய பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்கள் தவறான நம்பிக்கைகளில் இருக்காமல் சரியான ஆவணங்களை வைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள்.